invitation again to come here for the 6th year of definition diabetes. Despite of his busy schedule, I thank Dr. Makin for just coming and personally inviting him, and he accepted immediately. Why you are wasting the time? You go doctor, do the job, I will come and see. That is a very thing. And the main purpose is actually he is the one who initiated last year the diabetes on wheels program, which we successfully launched, and we are going to produce the data very soon. And this is the 6th year we are just doing it. Without the support of Dr. Arvind sir, it is not possible. So everything is just everything is good, and this is something which benefit the country. And the Colony House stands here, which is a very important milestone in the community of how we just take care of the patients. And today, Ajanta is as such very known. So we started our journey initially with diabetes remissions. I think it's actually diabetes remissions, how we can just prevent people from reversing to the normal stage. That is what we started the journey. And then we started diabetes on wheels. But when we did this diabetes on wheels program, we understood people are suffering from diabetes complications. So obviously people will go to the diabetes clinic and then check the sugar level. But when it comes to the பல துறைகள் எப்படி பல துறை வல்லுநர்கள் நீங்க ஒரே இடத்துல எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்குறாங்களோ நம்ம சர்க்கரை நண்பர்கள்ட்ட நான் என்ன சொல்றேன்னா மார்னிங் பண்ணிட்டுனா எல்லாரும் அவங்களுக்குள்ளேயே டிக்ளேர் பண்ணிக்கிறாங்க. இப்போ உனக்கு எப்படிப்பா 180 அது 180 இப்போ ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஏதோ யூடிஎல்ல வாட்ஸ்அப்ல பார்த்தான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம டிசைட் பண்ணக்கூடாதுங்க. ஆனாலும் என்ன 150 தாண்டல இல்லையாப்பா பிபி அதே ஓரளவுக்கு அது ஓகே அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் வாட்ஸ்அப் கூகுள் அதை நம்புறாங்க. மருத்துவரை நம்புறாங்க. இந்திய மருத்துவத்தை போகலாம், கவர்மெண்ட் நம்மளோட அலோபதி மருத்துவம் போகலாம். ஆனால் அவங்க படித்தவங்க. நான் சுகாதாரத்துறை செயலராக இருக்கும்போதும் சொல்லியிருக்கேன், இன்னைக்கு உணவுத்துறை சுகாதாரத்துறை செயலர்களும் சொல்றேன். நானும் எப்பவுமே நீங்க பாருங்க மருத்துவ வல்லுநர்களின் கருத்தின்படி, நியூட்ரிஷன் வல்லுநரின் கருத்தின்படி நம்ம ஆளினால பண்ணக்கூடாது. தயவு செய்து அதை பண்றதோட நீங்களா டிக்ளேர் பண்ணிக்காதீங்க. இல்லை எனக்கு அதுக்கு கீழே உப்பு கம்மியாக சாப்பிட்டா கால் இழுத்துக்குங்க, அதனால நான் கொஞ்சம் உப்பு அதிகமாக சாப்பிட்டேன். இப்போதான் இந்த டாக்டர் சொன்னாங்க இல்லையா, கடைசியில் போய் கார்டியாக் ஃபெயிலியரில் போயிருக்காங்க. ஸோ சற்று குறை அப்படின்றது. அதே மாதிரி இவங்க உணவை சிறு சிறு இதாக பல நேரத்தில் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் உணவு தானியங்கள் முக்கியம். 2023 இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மில்லட்னு சொன்னோம். நம்ம ஏன் நம்ம அதை பயிரிடுறதே நிறுத்திட்டாங்க, ஏன்னா நிறைய பேர் வாங்குறது இல்லை. ஸோ இது மாதிரி பல வாய்ப்புகளை நீங்கள் டிஷ்யூம் மூலமாக உருவாக்கியிருக்கீங்க. ஒரே மையத்தில் எல்லாரையும் ட்ரீட்மெண்ட் உருவாக்கியிருக்கீங்க. மோர் இம்பார்ட்டன்ட்லி உங்களோட ஸ்டடி இஸ் கோயிங் டு இன்ஃபார்ம் ஆல் ஆஃப் அஸ், வெதர் இட் இஸ் இன் ஃபுட் டிபார்ட்மெண்ட் ஆர் ஹெல்த் டிபார்ட்மெண்ட். நம்ம எல்லாரும் சேர்ந்து எப்படி காப்பீட்டு திட்டத்தில் இணையமோ நம்ம எல்லாம் பண்ணோம். பத்திரிகைத்துறை நண்பர்களுக்கு அந்த விழிப்புணர்வை நம்ம ஏற்படுத்தணும். மக்களுக்கு கரெக்டான செய்தி, கரெக்டான ட்ரீட்மெண்ட்டை உள்வாங்கி சொல்லிட்டு நம்ம தயவுசெய்து பண்ணோம். தானாக மருந்து உட்கொள்வது, தானாக இது சரியாயிடும் நடக்கிறது, இன்னைக்கு இதாக பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றது, இதெல்லாம் தவிர்த்து எப்போவுமே அருகில் உள்ள அரசு ஆஸ்பத்திரியோ அருகில் உள்ள இந்த மாதிரி ஸ்பெஷாலிட்டி சென்டருக்கு போனோம். கடைசியாக காம்ப்ளிமெண்ட் யூ ஃபார் தி சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பிகாஸ் instead of it becoming a specialty, now it is a multi-organ disease. உள்ள அவங்களோட பேச்சை நீங்கள் உள்வாங்கினீங்கன்னா பாருங்க, ஒவ்வொரு மருத்துவர் மூலமாகவும் பயன்படுத்துறதுக்காக அவங்க சொல்லுங்க. இதை தவிர்க்கிறதுக்கா, ஏனென்றால் ஒரு உயிர் போச்சு இல்லைன்னா அது இல்லைங்க, ரெண்டு நாள் இறந்துட்டான்னு சொன்னோம். இது சார் அவருக்கு கார்டியக் சார் அவருக்கு ஸ்ட்ரோக் வரையா இருக்காருன்னா அதை அவர் நம்ம சுத்தமாக பண்ணக்கூடாது. அந்த உயிர்னாலையும் எவ்வளோ அவர் உள்ளாக இருந்தால் வாழ்ந்தாருன்னா எவ்வளோ அட்வான்டேஜ் வரும்.
இன்னைக்கு டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு கியூல பீப்புள் இருக்க மாட்டாங்க. மாதிரி நிறைய நல்ல கருத்துள்ளவர்களோட இவங்க பண்ணியிருக்கிறதுனால தான் மீண்டும் ஒரு உணவு கூடுதல் தலைமை செயலருங்கிற பொறுப்புடையும் அந்த பொறுப்புகளோட உங்களோட அந்த அந்த எக்ஸிபிஷன்ஸை உள்வாங்கி கொண்டு நாங்களும் உங்களோட உறுதுணையாற்றணும்னு சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெற்றேன். நன்றி. Non-communicable diseases ஒரு மிகப்பெரிய threatening factor. அந்த நாக்காளிக்கு ஈக்குவலாக ஈக்குவேஷன் போடணும்னா no more curries plus more worries plus couch style potato life is equal to diabetic complications. That's why we want to create awareness regarding this. Now it's the time for the vote of thanks. On behalf of Kaveri Hospital, I extend our heartfelt gratitude. Kaveri Hospital வந்து பேசுறேன். இப்போ வந்து டயபெட்டிஸ் வந்து இன்னைக்கு வந்து நம்ம ரோட்ல ஒரு 10 பேர் பார்க்கணும், ஒருத்தர் இருக்கிறது ஆராய்ச்சி சொல்லுது. இந்தியாவில் வந்து 10 கோடி மக்கள் மேலே டயபெட்டிஸ் இருக்கு. 13 கோடி மக்களுக்கு மேலே ப்ரீ டயபெட்டிஸ் ஆரம்ப கட்ட சக்கரை. இதுல ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த டயபெட்டிஸ் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி தான் பேசுறோம். ஆனா அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் வந்துன்னா என்ன பண்ணணும் அப்படின்றது வந்து ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கு. எங்க போறது, என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து மெயினா வந்து காவேரி ஹாஸ்பிட்டல் வந்து இந்த டைம்ல சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் டயபெட்டிஸ் காம்ப்ளிகேஷன் மேனேஜ்மெண்ட். இப்போ டயபெட்டிஸ் வந்துச்சுன்னா நம்ம பார்க்குறோம், ஹார்ட் பாதிக்குது, கிட்னி பாதிக்குது, இல்லை வந்து லிவர் பாதிக்குது, பாதம் எஸ்பெஷலி ஃபுட் காம்ப்ளிகேஷன் வருது. ஸோ அப்போ டயபெட்டிஸ் மட்டும் கண்ட்ரோல் பண்ணாமல் அந்த காம்ப்ளிகேஷன்ஸும் வந்து நம்ம எப்படி வந்து தடுக்கிறோம், அது வந்தால் கூட எப்படி அதை வந்து நல்ல முறையில் கரெக்டாக இது பண்ணணுன்றதுக்கு ஒரு எல்லா டீமுமே இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா இந்த காவேரி ஹாஸ்பிட்டல் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் டயபெட்டிஸ் காம்ப்ளிகேஷன் மேனேஜ்மெண்ட் அதை வந்து இந்த டைம்ல லான்ச் பண்ணிருக்கோம். ஸோ இது வந்து சென்னையில் வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன்னா பிகாஸ் சென்னையில் வந்து இது மாதிரி ஒரு சென்டர் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரே அம்பரலால எல்லா இடத்துலையும் எல்லா வசதிகளும் கிடைக்கும், எஸ்பெஷலி டயபெட்டிஸ் காம்ப்ளிகேஷன் இருக்கவங்களுக்கு. ஸோ இதில் வந்து மெயின் வந்து அவங்களுக்கு எல்லா ப்ராப்பர் கேரும் கிடைக்கும். ஸோ ஐ திங்க் இது வந்து சென்னை மக்கள் வந்து கண்டிப்பாக இது மக்கள் பயன்படுத்தணும். அதுக்கான ஒரு முயற்சி தான் இந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் டயபெட்டிஸ் காம்ப்ளிகேஷன் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த டிஷம் டயபெட்டிஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு காமன் பீப்புளுக்கு, அதாவது டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கும் கிடையாது. டயபெட்டிஸ் பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கணும், டயபெட்டிஸ் வந்து என்னென்ன பிரச்சனை வரும், நம்ம என்ன மாதிரி உணவு பழக்க வழக்கங்கள் நம்ம வந்து கடைபிடிச்சா நம்ம ஆரோக்கியமா இருக்க முடியும். ஸோ நம்ம ஆரோக்கியத்தில் அக்கறை காய்ச்சுன்னா நம்ம சக்கரை இல்லாமல் எப்படி வாழலாம், உடற்பயிற்சியில் நம்ம எப்படி அக்கறை கொடுக்கறது, உணவு பழக்க வழக்கங்கள் எப்படி பண்றது, ஸோ நம்ம என்ன மாதிரி பரிசோதனைகள் பண்ணணும். ஸோ ஏன்னா பிகாஸ் எல்லாருக்கும் வந்து HbA1c என்னன்னு தெரியாது. அது வந்து ஆவரேஜ் ஒன் சொல்லுவோம், 3 மாசம் சக்கரை. அது வந்து ஃப்ரீயாவே இந்த டிஷம் டயபெட்டிஸ் பண்றோம். அது இல்லாம அந்த கொலஸ்ட்ரால் டெஸ்ட் பண்றோம். ஸோ லிபிட் ப்ரொஃபைல் சொல்றோம், அதுவும் செக் பண்ணிக்கலாம். அதை விட முக்கியமா வந்து இன்னைக்கு ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்றோம். ஸோ லிவர்ல வந்து கொழுப்பு சேருது, அது ஒரு மிகப்பெரிய சைலண்டான ஒரு பிரச்சனை. அதை வந்து இந்த டிஷம் டயபெட்டிஸ்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். கண் நம்ம சுகர் வந்துன்னா கண் பாதிக்கும் சொல்றோம், ரெட்டினா பாதிக்கும். அதையும் வந்து இந்த டிஷ்யூ டிசீஸ், அதாவது வந்து தலை முதல் பாதம் வரைக்கும் நம்ம எல்லா விதமான பரிசோதனையும் கடந்த 6 வருஷமா வந்து காவேரி ஹாஸ்பிட்டல் ஆழ்வார்பேட்டில் நம்ம டிஷ்யூ டயபெட்டிஸ் ப்ரோக்ராம் பண்ணிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து 500 பேருக்கு வந்து அவங்க வந்து பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க. ஸோ இதனால ஒரு பெரிய விழிப்புணர்ச்சி நம்ம கிரியேட் பண்ண முடியுது. அதனால அவங்க வந்து ஆரோக்கியத்தில் காவேரி வந்து ரொம்ப அக்கறை செலுத்துறது தான் இந்த டிஷ்யூ டயபெட்டிஸ். டயபெட்டிஸ் ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு, சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ். என்ன டிஃபரன்ஸ்? ஸோ இப்போ டயபெட்டிஸ் வந்து ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கும் இந்த காவேரி ஹாஸ்பிட்டலுக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, டயபெட்டிஸ் ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிட்டலில் அந்த சுகரை மட்டும் தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக போய் அதை மட்டும் தான் பார்ப்போம். இதே சுகர் வந்துச்சுன்னா ஏதாவது காம்ப்ளிகேஷன், ஹார்ட் ப்ராப்ளம் வருது, இல்லை காலில் வந்து பிரச்சனை வருது, இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு, இல்லை வந்து வேற ஏதாவது ஸ்ட்ரோக் மாதிரி வருதுன்னா அப்போ வந்து அவங்க திரும்ப டயபெட்டிஸ் ஹாஸ்பிட்டலுக்கே போகுது. அதுக்கான ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், ஒரு பாயிண்ட் ஆஃப் கேர். டயபெட்டிஸ் வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் தடுக்கணும், அதை வந்து ப்ரிவென்ட் பண்ணணும். அது இல்லாமல் வந்துச்சுன்னா அது சரியான முறையில் தீர்வு பண்ணணும். இது வந்து ஒரு டீம் of experts, not alone a diabetologist, vascular surgeon, plastic surgeon, neurologist, and then எல்லா டீமுமே வந்து அவங்களுக்கு ஒரு சரியான ஒரு precision diabetes care. இன்னைக்கு காலையில் கண்டுபிடிச்ச பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனலைஸ்ட் கேர் எல்லாமே வந்து ஸ்மார்ட்டாக மாறிட்டு இருக்கு. அப்போ ஹெல்த் சிஸ்டமும் நம்ம வந்து டயபெட்டிஸ் பார்த்தா ஸ்மார்ட்டாக நம்ம பார்க்கணும். ஸோ டயபெட்டிஸ் மட்டும் கண்ட்ரோல் பண்ணாமல் காம்ப்ளிகேஷன்ஸ் வராமல் தடுக்கணும். இன்னைக்கு காலகட்டத்தில் சுகர் வந்துச்சுன்னா அது கண்ட்ரோல் மட்டும் முக்கியம் இல்லை, காம்ப்ளிகேஷன் வராமல் தடுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதுக்கான ஒரு மெயின் இது டயபெட்டிஸ் கிளினிக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னா, காவேரி ஹாஸ்பிட்டல் they are giving a complete care. ஃப்ரீ எக்ஸாமினேஷன் ஏஜ் லிமிட், ஃப்ரீ எக்ஸாமினேஷன். இது வந்து ப்ரீ டயபெட்டிஸ்க்கு வந்து ஏஜ் லிமிட் எதுவுமே இல்லை. இன்னைக்கு காலகட்டத்தில் ஈவன் இளைஞர்கள் கூட 20 வயசுலேயே வந்து டயபெட்டிஸ் ப்ரீ டயபெட்டிஸ்ல இருக்காங்க. ஏன்னா நம்ம உணவு பழக்க வழக்கங்கள் மாறி இருக்கு. ஸோ அதனால அவங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால பரிசோதனை செய்யறது ரொம்ப முக்கியம். தேங்க்யூ.
எல்லாத்தையும் பயன்படுத்திக்கணும்னு சொல்லி நம்ம இந்த பர்டிகுலர் டிஸ்ட்ரிபியூஷன் ஒன்லி டிஸ்ட்ரிபியூஷன் இல்லை, இது வந்து ஒரு